புதுசாக ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ட்ரெடிஷ்னல் டச் எனக்கு என்னென்னா எங்கள் நேட்டிவில் என் சொந்த ஊரில் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த வீட்டுக்கு போனாலே வந்து ஃபேனே தேவையில்லை, அவ்வளோ கூலாக இருக்கும் அந்த ஹாலில் உட்காந்தா. அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும், ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஹாப்பினஸ் வந்து எனக்கு இந்த வீட்டில் இப்போது நான் வந்து என் வீட்டு ஹாலில் உட்காரும் போது அந்த ஹாப்பினஸ் எனக்கு அப்படியே கிடைக்குது. ஐ கேன் ஆக்சுவலி ஃபீல் இட். எமோஷ்னலாகவே ரொம்ப ஐ எம் ஃபீலிங் ஹாப்பி டு கிவ் இட் டு சுதன். சுதன் வந்து இவ்வளோ கிளியராக நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு. Anything you tell him, no for an answer you will never get. ஹாய், ஐ எம் பார்த்தசாரதி. ஐ எம் an advocate. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 6 years முன்னாடி we booked. And accidentally we came across Green Elements on YouTube. So we reached out to Mr. Sudan and he got back in touch with us. எங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் கொஞ்சம் மாடர்ன் டச் இருக்கணுன்றது தான் வி இனிஷியலி டோல்ட் ஹிம். ஸோ அவரோட ஆஃபீஸ்க்கு இன்வைட் பண்ணியிருந்தார். ஆஃபீஸ் போய் பார்த்துருந்தோம். ஹி ஹேட் லாட் ஆஃப் கேமஃப்ளாஜ் திங் இன் இஸ் ஆஃபீஸ். அவர் டிசைன்ஸ் நிறையா வச்சுருந்தார். ஸோ அதுதான் பேசிக்காக நான் அவர்கிட்ட சொன்னது வந்து மேக்ஸிமம் ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணி அதே நேரத்தில் வந்து ட்ரெடிஷனை டச் பண்ணி கொஞ்சம் மாடர்னாக கேமஃப்ளாஜாக நிறையா இருக்கணும், ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ தட் வாஸ் மை ஒன்லி கண்டிஷன். அதனால் நிறையா இன்னோவேட்டிவாக நிறையா விஷயங்கள் வந்து ஹி இன்புட் கொடுத்துக்கிட்டே இருந்தார். இனிஷியலாகவே ஒரு ட்ரெடிஷ்னல் கான்செப்ட் போகணுன்னு சொல்லிட்டனால வந்து பில்டர்ஸ் கொடுத்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே எங்களுக்கு செட் ஆகலை. ஸோ எஸ்பெஷலி வந்து எனக்கு நேட்டிவ் தேனி. ஸோ நாங்கள் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் அண்ட் எங்கள் வீடு வந்து ரொம்ப பழைய வீடு தேனியில். ஸோ அதில் அந்த மெட்ராஸ் ரூஃபிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்ராஸ் ரூஃபிங் டச் பண்ணும்போது பில்டர்ஸ் கொடுத்த மெட்டீரியல்ஸ் எங்களுக்கு வந்து பெருசாக செட் ஆகாதனால ஸோ சுதனே அவர் சோர்ஸில் நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஷாப்ஸ் கூப்பிட்டு போனார். ஸோ எல்லாமே சிங்கிள் டேலே வி ஆர் லக்கி எனஃப் அண்ட் தட் சிங்கிள் டேலே எல்லாமே வி செலக்டட் அண்ட் செட் ஆகிடுச்சு. அப்புறம் எனக்கு வந்து பர்சனலாக கோலம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் வேணும்னு நினச்சோம். ஆத்தங்குடி டைல்ஸும் வேணும்னு நினச்சோம். ஸோ என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாமே அவர்கிட்ட சொன்னோம். வி வாண்டட் ஹிம் டு இன்கார்பரேட் ஆல் ஆஃப் தட் இன் அவர் ஹவுஸ். அண்ட் எஸ்பெஷலி இந்த பிரிக் ஒர்க்கை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லணும். ஏன்னா பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹெசிடென்ட் இருந்தது. ஏன்னா க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் பிரிக் பண்ணும்போது கொஞ்சம் ஓவர்டு ஆகிடும், இல்லைனா வந்து அவுட் ஆஃப் ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு தாட் இருந்தது. பட் வந்து அவர் வந்து கொஞ்சம் அதை ப்ராப்பராக கொஞ்சம் மினிமலிஸ்டிக்காக கொஞ்சம் ஒரு சில வால்ஸில் கொண்டு வரலான்னு சொல்லி அதை ஸ்கொயர் டவுன் பண்ணும்போது ரொம்ப கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மெட்ராஸ் ரூஃபிங் ப்ளஸ் இந்த பிரிக் ஒர்க் எல்லாமே ப்ளஸ் வந்து இந்த கிரே டைல்ஸ் வித் சென்டரில் இருக்கிற டிசைன்ஸு அதெல்லாம் வந்து அவர்லாம் ஆல்ரெடி 3Dயில் போட்டு கொண்டு வந்திருந்தார். அதை பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் வந்து கொஞ்சம் பண்ணும்போது தான் கரெக்டாக ஃபிட் ஆகி வந்திருக்கு. அப்புறம் பெட்ரூம்ஸ் வந்து 3 பெட்ரூமில் வந்து ஒரு பெட்ரூம் இஸ் அ மாஸ்டர் பெட்ரூம், கிட்ஸ் அண்ட் தென் கெஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது அந்த கான்செப்ட் வந்து ஹீ சஜஸ்டட் லாட் ஆஃப் கான்செப்ட்ஸ். எங்கள் ரூமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ராபிக்கலாக அந்த பேக்ரவுண்டில் ட்ராபிக்கல் பேக்ரவுண்டில் கொஞ்சம் செட்டிலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணனால ஹீ கேவ் அஸ் ஐடியாஸ். ஸோ அதை பேஸ் பண்ணியிருந்தோம். எஸ்பெஷலி இந்த வால்பேப்பர். ஏன்னா வந்தவங்க எல்லாருமே அந்த வால்பேப்பர் எப்படி பண்ணீங்க, ஏன்னா இட் லுக்ஸ் லைக் அ பெயிண்டிங். இப்போ வரவங்க நிறைய பேர் வந்து பெயிண்டிங்கான்னு கேட்குறாங்க, அப்புறம் தான் அது வால்பேப்பர்னு ரியலைஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா ஹீஸ் ரிஃப்ளெக்டட் தட் இன் 2 other different places also. ஸோ டைனிங் ஹால் அந்த பேக்லேயும் வந்தது, ப்ளஸ் பால்கனியில் ஒரு வால்லையும் வந்திருக்கு. ஸோ தேட் ஆல்சோ ஹீஸ் பிளெண்டட் இட் ரியலி வெல் இன் அவர் ஹவுஸ். ஃப்ரண்ட் ஆஃப் தி அப்பார்ட்மெண்ட் தேர் இஸ் 100 feet ரோட், நல்ல ஒரு வைட் ரோடு இருக்குது. அண்ட் தேர் ஆர் ட்ரீஸ். அந்த ட்ரீயோட வியூ வந்து நம்ம வீட்டோட பால்கனி வந்து வெளியில் அப்படியே இருக்கும். ஸோ இட் கிவ்ஸ் அ வெரி வெரி ப்ளசண்ட் ஃபீலிங். ஸோ அதை நான் சொல்லும் போது அவர் வந்து ஒரு ட்ராபிக்கலாக ஒரு கான்செப்ட் வந்து சஜஸ்ட் பண்ணார். தென் வி வென்ட் டு ஹிஸ் ஆஃபீஸ். அவர் ஆஃபீஸில் வந்து ஒரு மங்கி, ஹேங்கிங் மங்கி வித் லைட் இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் கம்பல் பண்ணி அது வேணும்னு வி brought it here. அண்ட் ஒரு ஹனி பீ இருக்கிற மாதிரி அதெல்லாம் வச்சு பண்ணது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ இப்போ அந்த பால்கனியே வந்து ஒரு ஆத்தங்குடி டைல், ஒரு எல்லோ கலர் மஸ்டர்ட் கலர் டைல் சஜஸ்ட் பண்ணார். ஸோ அதில் வந்து ஒரு சேர் டேபிள் போட்டு
நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஒரு காஃபி டீ ஃபேமிலியோட ஒரு ஈவினிங் டைமில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ என்னோட ஃபேவரட் ஸ்பேஸ் இந்த ஹவுஸில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் தட் அந்த பால்கனி தான். ஸோ வீட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஐடியா எனக்கு ஸ்பார்க் ஆச்சு. ஸோ எங்களோட எல்லா வீட்லையுமே என்டர் ஆனால் கணேஷா வில் ஹாவ் அ டிப்பிக்கல் டாஞ்சூர் பெயிண்டிங் கணேஷா. ஸோ வை நாட் டூ சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு நினச்சி நான் கேட்டேன் அவர்கிட்ட, கேன் வி ஹாவ் அ ஸ்டோன் பிள்ளையார் அப்படின்ட்டு. ஹி வாஸ் ஆல்சோ ஹெசிடன்ட். சரி அந்த பால் நம்ம திருப்பி பிரேக் பண்ணுமே அப்படின்னு யோசிச்சாரு. பட் anything you tell him no for an answer you will never get. பண்ணலாம் பார்க்கலாம். And then அதை carve பண்ணி ஒரு நாள் வரேன், it was already carved and he already sourced the Ganesha for us, which is a perfect Valampuri Pillayar that also has worked out really well against the brick wall. பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து வாஷ் பேஷனை வந்து எல்லார் வீட்லேயுமே பால்கனியில் தான் வச்சுருக்காரு. அஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட், எனக்கு வந்து பால்கனி அந்த ஸ்பேஸை வந்து ஐ வாண்ட் டு யூஸ் இட் கொஞ்சம் நல்லா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி மான்சூன் சீசனில் அந்த இடத்த யூஸ் பண்ணால் கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்கும்னு நான் சொன்னனால அந்த வாஷ் பேஷனை வந்து ஈ சஜஸ்டட் டு பிரிங் இட் இன்சைட் தி ஹால். ஹால்குள்ளே கொண்டு வரும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு யோசனையாக இருந்தது. ஏன்னா வந்து ஹாலில் வந்து வாஷ் பேஷன் வச்சா கொஞ்சம் நீட்டாக இருக்காது அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. தென் ஈ செட், இல்லை சார் அந்த அந்த வாஷ் பேஷனே நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்தாரு. ஃபைனலாக வந்து இந்த ராக்லேயே வந்து பண்ணுற கான்செப்ட் வந்து நான் எங்கேயும் பார்த்ததில்லை. பட் ரொம்ப நல்லா இருந்தது. நவ் இப்போ வரவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய அட்ராக்டிவாக இருக்குது. இந்த வாஷ் பேஷன் வந்து எப்படி இந்த மாதிரி ஒன்று யோசிச்சு பண்ணீங்க அப்படின்னு அட்ராக்டிவாக நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி வித். ஸோ புது வீட்டுக்கு வரணுங்கிறப்போ the only thing that I was very particular about is how my kitchen is going to be. அதை நான் அவர்கிட்ட ரொம்ப கிளியராக சொன்னேன். It's come out exactly or even better than what I thought it should be. I cannot wait to start cooking in it. That's all. அப்புறம் வந்து கிட்ஸ் ரூம் வந்து ஐ ஹவ் 2 பாய்ஸ். ஸோ அவங்க 2 பேருக்கும் தனித்தனி ஸ்டடி ஸ்பேஸ் அவங்களுக்கு வந்து செக்ரிகேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ செக்ரிகேட் பண்ணும்போது ரெப்ளிகா பண்ணார். ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணி அவங்களுக்கு அந்த நேம் போர்டு வந்து ரொம்ப க்யூட்டாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. அண்ட் கிட்ஸ் ரூமுமே வந்து கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு கொஞ்சம் என்ஜாயபுளாக, அதே நேரத்தில் தே ஆர் க்ரோயிங் அப். ஸோ நவ் my elder son is 13, my younger son is 6 years. ஸோ another 5-6 yearsல they will grow up. ஸோ அப்போ வந்து அந்த ரூம் வந்து ரொம்ப கிட்டிஷாக இருந்துடக்கூடாது, அதே நேரத்தில் they should enjoy their space அப்படின்னு நாங்கள் சொல்லும் போது அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருந்துருக்காரு. ஸோ it has worked out very well. அண்ட் கெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் we want something கொஞ்சம் வரவங்களுக்கு வந்து ஃபார்மலாக வந்து ஒரு ஹோட்டல் ஃபீல் இல்லாமல் அதே நேரத்தில் கொஞ்சம் நல்ல ஃபார்மலாக இருக்கணும்னு சொல்லும் போது அந்த வால்பேப்பர்லாம் சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி அந்த கெஸ்ட் பெட்ரூமோட வுட் ஒர்க், அந்த ஷெல்ஃபோட வே ஆஃப் மேக்கிங் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கெஸ்ட்டு வந்தால் என்ன மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து ஒரு ஃபோல்டபுள் டேபிள் வச்சுருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வரவங்க வந்து ஒரு லக்கேஜ் கொண்டு வராங்க, டெம்பரவரியாக யூஸ் பண்ணும்போது அங்கே ஒரு பர்மனன்ட் டேபிள் தேவையில்லை. ஸோ he suggested for going for a temporary table, foldable table. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நேச்சுரல் போகிறனால we thought okay we'll go with rattan finish. So all the doors அதெல்லாமே வந்து rattan finish and he sourced beautiful knobs also for all the drawers and doors. ஃபைனலாக எண்ட் வந்து எல்லாருமே கிரகப்பிரவேசத்தப்போ வீட்டில் வந்து பார்க்கும்போது எவ்ரிபடி செட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, இவ்வளோ நாள் நீ வெயிட் பண்ணதுக்கு வந்து யூ ஹவ் காட் அ வெரி குட் பிளேஸ் டு ஸ்டே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ப்ளஸ் பீஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ட்ரெடிஷ்னல் டச் எனக்கு என்னென்னா எங்கள் நேட்டிவில் என் சொந்த ஊரில் எங்கள் தாத்தா கட்டின வீட்டில் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த வீட்டுக்கு போனாலே வந்து ஃபேனே தேவையில்லை, அவ்வளோ கூலாக இருக்கும் அந்த ஹாலில் உட்காந்தா. அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும், ஒரு ஃபீல் இருக்கும்.
அந்த ஹாப்பினஸ் வந்து எனக்கு இந்த வீட்டில் இப்போது நான் வந்து என் வீட்டு ஹாலில் உட்காரும் போது அந்த ஹாப்பினஸ் எனக்கு அப்படியே கிடைக்குது. ஐ கேன் ஆக்சுவலி ஃபீல் இட். ஸோ எமோஷ்னலாகவே ரொம்ப ஐம் ஃபீலிங் ஹாப்பி டு கிவ் இட் டு சுதன். சுதன் வந்து இவ்வளோ கிளியராக நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம்.